Praise the Lord. Hallelujah. மீண்டும் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சோர்ந்து போகாதீர்கள். இந்த காலை வேளையில் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பலன், தேவனுடைய விடுதலை, தேவனுடைய சுகம், தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய ஆதரவு, தேவனுடைய எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்காக தேவன் செய்கிற காரியத்தை, ஆசீர்வாதம், வல்லமை எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரம் உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் அப்படியாக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். பிள்ளைகளை குறித்தோ, மற்ற காரியங்களை குறித்தோ, உங்கள் சம்பாத்தியத்தை குறித்தோ, உங்கள் வேலையை குறித்தோ, உங்களுடைய வியாதி, படுக்கை, பலவீனத்தை குறித்தோ மனம் கலங்காதிருங்கள். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. தேவன் அதை நமக்கு இந்த காலை வேளையிலே பேசி நம்மை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அடைக்கலமான சங்கீதம் இந்த சங்கீதம் 91, பாதுகாப்பின் சங்கீதம் இந்த சங்கீதம் 91. எங்கே போனாலும் ஒவ்வொரு நாள் காலையிலும் இரவிலும் இதை நீங்கள் வாசித்து மனதில் வைத்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பலனையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், தப்புவிக்கிறவர், கனப்படுத்துகிறவர் நம்மை சந்திக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்களிலே நீங்கள் காணப்படலாம், கடன் பாரங்களிலே காணப்படலாம், சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் செயல்படலாம், உங்களோடு இருக்கிற சொந்த பந்தங்களே உங்களுக்கு எதிராய் மறைமுகமாய் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். உங்களை வெட்கப்படுத்தும்படி வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வடைய பண்ணும்படி சத்துரு பல விதங்களிலே அநேக விரோதங்களை உண்டு பண்ணலாம். மனம் கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். பாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது என்ற மனுஷனை குறித்து சங்கீதம் 18:19 அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில நம்மேல் பிரியமாக இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறதா? கவலைப்படாதீங்கள். உங்களை அவர் விசாலமான இடத்துல கொண்டு வருகிறார். உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறனால உங்களை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிங்க கபிலே போடப்பட்ட தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. சிங்கங்களினை சேதப்படுத்தாதபடி தேவன் தூதுவனை அனுப்பி அதன் வாய்களை கட்டி போட்டார். அது ஏனென்றால், நான் கர்த்தருக்கு முன்பாகவும் ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்யாமல் விசுவாசித்திருந்தேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் யாரை அவர் தப்புவிப்பார், கனப்படுத்துவார்? கர்த்தரோடு இருக்கிறவர்கள், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள். அவன் என்னுக்கு கூப்பிடுவான். ஜெபம் எப்பொழுதும் ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிற ஆபத்து, பொல்லாப்பு எல்லாவற்றுக்கும் ஜெபத்தை முதலாவது ஏறெடுங்கள். ஏதோ ஒரு இக்கட்டுகள், உடனே ஒரு ஜெபம். ஏதோ ஒரு போராட்டம், ஒரு சோறு, ஒரு பலவீனம், இன்று எதுவாக இருந்தாலும் ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். கர்த்தர் கூட இருந்து நம்மை தப்புவிப்பார். இப்பொழுது ஜெபிக்கலாமா? உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, சகலத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய பிரச்சனை, போராட்டத்தை ஒப்புக் கொடுங்கள். இன்றைக்கு தப்புவிப்பது மாத்திரமல்ல, உங்களை கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாதுகாப்பினுடைய
சங்கீதத்திலே நீர் சொன்னபடியே ஆண்டவரே, நீர் எங்களை தப்புவித்து கனப்படுத்துகிற தேவனாய் வெளிப்படுகிறீர். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு மேன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் விடுவித்து தப்புவித்து கனப்படுத்த போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, சிங்கங்களின் வாய் ஆண்டவரே பிரச்சனையாய் காணப்படலாம், வியாதியாய் காணப்படலாம், போராட்டமாய் காணப்படலாம், பற்றாக்குறையாய் காணப்படலாம், பில்லிசூனி மாந்திரிக செய்வினை பொறாமை எரிச்சலாய் எப்படி வேணாலும் காணப்படலாம். அவைகள் எல்லாம் தேவன் தூதுவனை அனுப்பி கட்டி போட்டு அப்புறப்படுத்தி எங்களை நீர் பலப்படுத்தி விடுவித்து தப்புவித்து கனப்படுத்துகிற தேவனாயிருக்கு. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பலனை தாரும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஜனமாய் எங்களை மாற்றி விசுவாசத்தில் நம்பிக்கையில் காத்திருக்கிற ஜனமாய், உமக்கு முன்பாக நீதிகேடு செய்யாத ஜனமாய், உண்மை உத்தமமாய் பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ்கிற ஜனமாய் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும், கணவன் மனைவி பிள்ளைகளையும் இப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. தப்புவிப்பார், கனப்படுத்துவார்.